இந்த இந்திரா படம்க்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல மணி, ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய பேர். ஐ எம் ப்ரேயிங் டு கடவுளே, ப்ளீஸ் கிவ் மீ கடவுளே எல்லாருக்கும். என்னோட வீட்டில் இஃப் தே சா திஸ் ஃபிலிம் தே வில் கில் மீ. இந்த படத்தை உங்க வீட்ல பார்த்து சாவடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. என்ன சார் கேரக்டர் கொடுத்திருக்கீங்க? அண்ட் எல்லாரும் பாசிட்டிவ் பீப்புள் இந்த ஃபிலிமில். மெஹரின் ஐ நோ மேடம் 2-3 ஃபிலிம்ஸ் முன்னாடி, பட் ஷீ இஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் ஹீ இஸ் வெரி குட் லுக்கிங். ஷீ இஸ் வெரி குட் லுக்கிங். வில்லன் இஸ் வெரி பேட் லுக்கிங். தட் இஸ் எனஃப் ஃபார். எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளாக இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்தில் ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். நிறையா பேர் நிறையா விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22nd வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்குது கூலி வரதுக்கு. August 14th வரீங்க, ஐ மீன் August 14th கூலி வருது. 1 வீக் போதுமா, 8 days போதுமா உங்கள் படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14th கூலியும் வந்து பாருங்கள். ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான். ஐ ரியலி லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் 8 days கழிச்சு கூலி வருது, ஐ மீன் 8 days கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்க. ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 days கேப்பில் சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. வணக்கம் தமிழ்நாடு. இங்கே இருந்த எல்லாருக்கும் வணக்கம். அம்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வணக்கம், செகண்ட் ஃப்ளோர் வணக்கம். தம்பி வணக்கம், தம்பி வணக்கம். இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சபரிஸ் டோல்ட் த ஸ்டோரி. நான் லைஃப்பில் இப்போ வரைக்கும் இது மாதிரி கேரக்டரே ஐ நெவர் சா த கேரக்டர். டப்பிங் டைமில் ஐ சா மீ அண்ட் எனக்கு ಜಾಸ್ತಿ பயமாச்சு எனக்கு. கிரேட். அண்டு இந்த வரைக்கும் இது மாதிரி ஸ்டோரி ஐ நெவர் சா த ஸ்டோரி லைக் திஸ் பாயிண்ட். இப்போ வரைக்கும் ஐ ஆக்டட் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ வாட்ச்டு thousands of films I watched, but I never saw a film point like Indra, this movie. Wow. This is the first time new point, plot line, story in India, in the world also. Wow. Really, proudly I am telling that. And for that, Sabris, thank you so much. And Jafar sir and Irfan sir and Madhu sir, ellarkum thanks to give me this nice character. And in shooting time, Vasant Ravi sir so much cooperated me. I don't know Tamil, but he so much encouraged me. Because of that it came nice. One fight scene is there. That time sir, his personal fight gear is there, protection gear. He suggested me, and such a nice caring person he is. He is always doing different storyline movies only. Yes. So thank you sir. You are giving very nice film to the audience through this. And Gajraj sir, I acted with him. He so much encouraged me. And எனக்கு அப்பா மாதிரி கைடன்ஸ் கொடுத்துட்டார். ரியல்லி. அண்ட் கல்யாண் மாஸ்டர், ஐ நோ மாஸ்டர் வெரி வெல். இந்த படம்ல கல்யாண் மாஸ்டர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் த பனிஷ்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. அண்ட் இந்த இந்திரா படம்க்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல மணி, ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய பேர். ஐ எம் ப்ரேயிங் டு கடவுளே, ப்ளீஸ் கிவ் மீ கடவுளே
எல்லாருக்கும். This is a nice film. Please encourage the film. Please watch the film in theaters only. Indra, 22nd it is releasing. Thank you so much. ஏதாவது தப்பா பேச இருந்தா please forgive me. That's really All the best. All the best. எல்லாருக்கும் all the best. எல்லாருக்கும் all the best. All the best. Thank you. Thank super you. sweet of you and thank you so much for Thank the you. kind words. Thank ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு question கேட்கலாமா? இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே ஷூட்ல பயந்து தான் சொன்னீங்கல்ல. ஷூட்டிங் பண்ணப்போ உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சா இது பண்றதுக்கு? ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சீன் பண்ற பயம் வந்துச்சா? We both have one fight. Okay. Action fight is there. அது ரொம்ப பயமா இருக்கு. த்ரில்லர் படத்துல வேற எலிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல அவ்வளவு பயந்தேன் அப்படின்றாரு. போட்டு புரட்டி எடுத்திருக்கீங்க போலயே நம்ம சுனில் காருவ. ஃப்ளையிங்லாம் இருக்கா அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல? ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் நேச்சுரல் தான். ஓகே. பட் பயமா இருக்கு. பயமா இருக்கு. பயமா. இப்போ நிறைய ரீசன்ட் டேஸ்ல ஒரே நெகட்டிவ் வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்கல்ல. அது எவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு வில்லனாவே பண்ணிட்டு இருக்கிறதுல? இப்போ ஐ அம் டூயிங் different characters, comedy characters and positive characters and villain characters. Okay. And first time I did like this character. என்னோட லைஃப்ல first time if my என்னோட வீட்ல if they saw this film they'll kill me. இந்த படத்தை உங்க வீட்ல பார்த்து சாவடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. என்ன சார் கேரக்டர் கொடுத்திருக்கீங்க? And எல்லாரும் positive people in the filmல. Mahreen, I know madam 2-3 films முன்னாடி, but she is very positive and he is very good looking. She is very good looking. Villain is very bad looking. That is enough for this movie. Thank you. Okay, thank you so much sir. Thank you for your kind words. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். We'll keep giving our love and support to you. Thank you so much. Once again for our ஓகே. அடுத்தபடியா எல்லாரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன். நான் ரொம்ப இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்காம அந்த அழகு பொம்மையை மேலே கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டுடலாம். எஸ், கேன் வி ஹேவ் மெஹ்ரீன் மேம் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ்? A big round of applause for our Mehreen ma'am. என்னடா ஸ்டேஜ் ஏறதுக்குள்ள ஐ லவ் யூன்றீங்க? பார்த்து 2 minutes தானே பாச்சு. வணக்கம் சென்னை. Okay, Love you too. Thank you. Okay, so very happy that you are a part of Indra. How did the script actually get into you? Like, how were you pulled into the script? I was sitting at home in Bombay and I get this call from Sabri sir, and the narration happened in that phone call, and it wasn't like a proper narration. He just told me his vision and my character Kayal, and it was an instant yes. I was like I because his confidence just made me feel so like confident about this film. And when you actually watch Indra, you would not know that he's a debut director, because he was just so sure about everything. And I think all of us, we have just performed whatever his vision was, and it's come out beautifully. ஓகே, முதல் கால்லே வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, வேற எந்த ஒரு கேள்விலாம் இல்லாமல். அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க்ட் வித் யூ. இன்ஃபேக்ட் ஸோ கையில் நாங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும், பிகாஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஷேட் ஃபார் யூ இன் த ஃபில்ம், ரைட்? ஃப்ரம் த ஃபில்ம்ஸ் தட் யூ பிளேட். அண்ட் ஹவ் இஸ் இட் ஆக்டிங் வித் வசந்த் சார்? Yes, correct. It is a very different genre that I have done. It's a thriller, and it was actually like when you watch this movie, you'll actually be sitting on the edge of your seats. That I can promise you. Even while shooting, we kept feeling that. And Kayal is a character which is very close to my heart. I think after Honey, because Honey is the best, after that one character which is nothing like Honey but something. So Kayal is very close to my heart, and I'm very excited for all of you to watch this film. And working with Vasant,
It has been amazing. I want to really thank him for helping me from my dialogues to so yeah, he was really helping me with my dialogue delivery, because with Tamil, after Patas, this is my second film, so it's been a long wait. So but after this, I promise you I'm going to get better with my Tamil. And he's such a natural actor. And acting is all about reacting. So everything that you see, what Kayal is, I think it's all thanks to how Indra was with me on screen. That I think the reaction just came out so naturally. And I really want to thank the producers. It's so good to work with Sunil Garu again. Um, we worked in a few films in Telugu, so but it was such a pleasure to, you know, to work with my fellow Telugu here. I would consider myself, since I have worked in a couple of movies there, and even what I have seen, how he has performed in this movie, it is something I have never seen before. I was just telling him before we got here, and he's a phenomenal actor. I want to thank the producers, the music director Ajmal. I think he has killed it. And please do watch our film on 22nd August. Sure, how much we enjoyed working on this project. You are going to enjoy like maybe twice the amount watching this film in theaters. Thank you so much. So, நீங்க சொன்னதுல we understood how good friends you and Vasant are. Can you just share us one good memory from the entire shooting experience of Indra? One good That can memory. be funny also. There are lots of them. So he is a very quiet person. So the first few days, because I'm so talkative, so for me, because the film was like, it was quite serious, and the whole Sabri sir was constantly always working. So for me, I had no one to talk to, and I love talking. So and Indra is so much like in his, Vasant talks very less, he very measured. But I think by the third, fourth day, I think I troubled him so much to talk to me that, you know, it just, and he introduced me to Starbucks. So he has coffee every day. And then one day, I don't have coffee. So one day he asked me, he's like, oh, would you like to try this? Because I would see him drinking coffee twice a day. So I was like, okay, sure. So yeah, one memory, and ever since I've become addicted to that particular coffee. Yeah, since the start of the movie to now, I just had a cup before I got here. ஓகே, ஒரு காஃபியில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இட் ஃபீல்ஸ் ரியலி நைஸ் டு see you both sit there and talk like you're all good friends, and the good memories that you share will be cherished for your lifetime. So yes, take back the good memories. Yes. And cherish forever. Yes. Thank you so much. Thank you. Lots of love to all. Yes, மெஹரினுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். Lots of love from Tamil Nadu. Thank you. Okay, so Kemi, how are you? How are things? சூப்பரா இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான், ஜாலியா இருக்காங்க போல. And first congratulations Sabrish bro, so happy, and ரொம்ப நாளா நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். மோர் லைக் ஃபேமிலி, நான் லைக் எப்போ வரும் அவரை விட நான் தான் எக்ஸைட்டடாக இருந்தேன் போல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வசந்த் ரவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு தி என்டையர் டீம். அண்ட் நான் கண்டிப்பாக ஷோக்கு வருவேன், எல்லாரும் வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக பார்த்துடலாம். த்ரில்லர் படம் பிடிக்குமா கெமிக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயம். ரொம்ப பயம்னா இந்த படம் வந்து இன்னும் ஜாலியா இருக்கும், அட்ரினலின் ரஷ் அப்படியே ஏறும், அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். கத்துறது எல்லாம் இந்த சைட்ல இருந்து வருங்க ஒரு சீனுக்கு. சோ நமக்குலாம் அப்படி திகிலா இருக்க போகுது. பட் தட் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் த்ரில். த்ரில்லர் படத்துக்கு அந்த த்ரில் இல்லைன்னா வேஸ்ட். பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் படத்துக்கு பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கெமி வந்து பாட்டை பத்தி பேசிட்டு அவங்க பாடாம இருந்தா எவ்வளவு பெரிய குத்தமா இருக்கும். நமக்கு வேற இந்த இது வந்து எல்இடி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அந்த ஒரு 2 minutes கேப்ல கெமியோட ஒரு பாடல் உங்களுக்காக. இதோ நான் பாடலாம் மாட்டேன், ஏஞ்சல் கூட பாடினா நான் பாடுவேன். எப்படி கெமியோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன். ப்ளீஸ் கெமி, ரெண்டு லைன் பாடுங்க கெமி. கெமி பாடணுமா வேண்டாவா? வேணாம் பாடணுமா வேண்டாவா? எனக்கு பாட்டு வராதுங்க, இந்த குரல்ல பாடினா நீங்களா தாங்குவீங்களா?
ப்ளீஸ் என்ன பாட்டு வேணும்? ஏஞ்சலின் பாடட்டும், நான் வேணா கூட ஆடுறேன். எப்படி? இப்போ கெஸ்ட் நீங்க மேம், பாடுங்க. நம்ம சிங்கர் சார் வந்தாருன்னா சிங்கர்ஸ் இருந்தா, ஓ கிட்டார் இருந்தா தான் அவங்க பாடுவாங்களாம். கிட்டார் இருந்தா இப்ப நீங்க பாடிடுவீங்க. பாட தெரியாது. இது என்ன பாட்டு? கண்மணி அன்போடு உங்களுக்காக பாடுறாங்களாம். எப்படி? 5 6 7 இப்ப லிரிக்ஸ் தெரிஞ்சா ரொம்ப அழகா பாடிடுவாங்க. எந்த பாட்டுனாலும் பாருங்க, தீவிரமான ஒரு ஃபேன் சொல்றாரு, எந்த பாட்டு நீங்க பாடினாலும் பரவாயில்லன்றாரு. ரைம்ஸ் பாட்டுனா கூட அவர் ஏத்து பாருங்க. ரெடி? 5 6 7 8. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, அது எழுத நினைக்க என் வாழ்க்கை முட்டுது. தேங்க்யூ கேபி. நம்மளோட பிளேயர் வந்து தாங்க முடியல நினைக்கிறேன். பெருமையா சொன்ன ஒரு பெயர் அப்படின்னா நம்மளோட டைரக்டர் அவர்கள் தான். அதாவது 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவருடைய ஜேர்னி பல பேர்கிட்ட ஏடிஸா ஒர்க் பண்ணி அவருடைய கிராஃப்டை இன்னும் மெருகேற்றுறதுக்கான வேலைகளை வந்து பல இடங்களில் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு ரொம்ப பெருமையாக, ரொம்ப ஒரு ஹெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஸ்டேஜில் நம்மளை அட்ரெஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப தயாராக இருக்கிறாரு. So can we have the director onto the stage, please? Can we put a big round of applause for Indra? பல நாள் கனவு. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சினிமா ஆர்வம் இருக்குன்னு தெரியல. நம்மள ஒருத்தரா, நம்மள ஒரு வெற்றியாளனா இன்னைக்கு நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாரு. வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சாதாரண ஒரு வேலையை பண்ணிடல அப்படின்றது பல பேர் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் a few words about your baby Indra. Thank you. Press, family, friends, and Vasant sir, Marin ma'am, Kalyan sir, Sunil ma'am, Sunil sir, Gajaraj, Gajaraj sir, Trident Ravi sir, Irfan sir, and Jafar sir. Thank you for giving us this stage. And எங்களை இந்த படம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும், இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட என்டையர் டீம், பிரபு, டிஓபி, சூர்யா, என்னோட ஏடிஸ் டீம், பிரவீன் சார், எல்லாருமே வந்து ஹேஸ் பீன் அ மேசிவ் சப்போர்ட் ஃபார் அஸ் டு மேக் திஸ் ஃபிலிம். ஸோ நான் வந்து ஒரு 11 இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதுலேருந்து I've been working around to do that one film. இந்த ஸ்டேஜும் இந்த பிளேஸும் has always been a dream for us. August 22nd இந்திராவை நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்குறதுக்கு மூலமாக எங்களுக்கு இந்த படம் பண்ணி எங்கள் ட்ரீமை லிவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களோட ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு மூலமாக எனக்கும் என் டீமுக்கும் இந்த ட்ரீமை இன்னொரு தடவை லிவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சபரீஷ் நந்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமா ஆசையோட சினிமா கனவு சுமந்துட்டு இருக்கிற பல பேரை ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளும் ஒரு நாள் அந்த ஹார்ட் ஒர்க்ன்ற விஷயத்த பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட இங்கே நீங்கள் நிற்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்ன கதைகள்லாம் நாங்கள் கேட்டோம். இந்த ஜேர்னி எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜேர்னியாக இருக்குன்றது we understand. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. அதாவது நாங்கள் நிறைய பேர்ட்ட இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண பட் ஒர்க் அவுட் ஆகல. உங்ககிட்ட நான் கேட்குறேன், உங்களுடைய ஆர்டிஸ்ட்ல யாரு கூட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, இவங்களை வந்து செட் பண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் டாஸ்க் தான் அப்படின்னா யாரு? இல்லை, நான் அந்த விஷயத்த பிளெஸ்டு. என்னோட ப்ரொடியூசர்ஸும் எனக்கு அதுக்கான அப்ரூவல் கொடுத்தாங்க. அண்ட் I've got a list of phenomenal actors to work with me. Vasant sir, after Rocky, he had said okay to this project, and Marin ma'am came on over a call. கல்யாண் சார் ஒரு தடவை தான் மீட் பண்ணேன். ஹி வாஸ் ஆன். சுனில் சார் ஐ மெட் ஹிம் ஒன் டைம். அவர் ஃபஸ்ட்டு நான் சொன்னும் போதே அவர் சொன்னார், இந்த கேரக்டர் நான் பண்ணுமான்னு கேட்டார். ஆனால் அவரும் ஒன் டேல ஹி வாஸ் ஓகே வித் இட். கஜராஜ் சார் ஆக்ஷனே பண்ணுறதில்ல, ஆனால் எங்கள் படத்தில் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கஜராஜ் சார் கேம் ஆன் போர்ட். அண்ட் ஆக்டர்ஸ் இட் வாஸ் வெரி ஈஸியர் ஃபார் மீ டு கெட் தெம் ஆன் போர்ட். ஒரு படத்துல வந்து பேஸ் அப்படின்றப்போ முதல்ல கதை, அதுக்கப்புறமா இந்த ஆக்டர்ஸ் அந்த கதாபாத்திரத்துல ஃபிட் இன் பண்றது, கரெக்டாக லைனாக பிடிச்சி வச்சுட்டீங்க. அந்த ஆளை வந்து கரெக்டாக வந்து அந்த கேரக்டருக்கு செட் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் தட்ஸ் அ பிக் டிக் மார்க் இன் த ஃபில்ம். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் எழுதுறப்போ ரொம்ப ரசனையோடு எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பண்ணவங்க எல்லாரும் அவ்வளோ அழகாக உங்களை பெருமையாக வந்து சொல்கிறாங்க. ஏன் சார் த்ரில்லர் படம் எழுதணும், ஃபர்ஸ்ட் படம் த்ரில்லர் ஏன் சார் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். ஸோ நான் பேசிக்காக அனுராக் கஷ்யப் அண்ட் ராம் கோபால் வர்மா ஃபேன்.
ஸோ என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். ஸோ அது ஈஸியாக எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வசந்த் சார் வந்து நான் போய் சொல்லும் போது அவர் த்ரில்லர் பண்ண மாட்டேன்னு ஒரு ஜோனில் இருந்தார். இனிமேலே த்ரில்லர் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்தார். பட் இட்ஸ் வெரி ஸ்வீட் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் டேக் த ஃபிலிம் ஃபார்வர்ட். எல்லாரையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்போ. அவ்வளோ இல்லை, லைட்டா தேவைப்பட்டுச்சு. லைட்டா. ஓகே ஓகே. ஸோ உங்களை வந்து இன்னைக்கு இந்த மேடையில் ஏத்துறதுக்கு உங்க பின்னாடி பக்கபலமா இருந்த உங்களுடைய டீம் ஏடிஸ் அவங்கள மேல கூப்பிடலாமா? Definitely, Yes, can we have the assistant directors on stage? I want my entire team, Surya, பிரபுவோட டீம், என்னோட ஏடிஸ் கணேஷ், ஜாக், ஆல்வின், சரவணன், ஹரி, சங்கர், விஜய். It'll be great, all of you are here. என்னோட சவுண்ட் டீமும் இருக்காங்க, ராம்ஜி, ஆனந்த், அஜ்மல், கலரிஸ்ட் அஜ்மல், ஸ்ரீ ரங்கநாதன் கலரிஸ்ட், எடிட்டர் டீம் ராம்ஜி, கிஷன். ஸோ நான் அந்த குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் தான். ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு மூலமாக ஆல் ஆஃப் us will get to do another film. So please do come to theaters on August 22 and watch the film. Thank you. A big round of applause கொடுத்துடலாம். ஒரு படத்துக்கு பின்னாடி ரொம்ப ஸ்வெட் அண்ட் டாயில் போட்டு ஒர்க் பண்ற தி என்டையர் டீம்ல ஒரு பார்ட் இங்க இருக்காங்க. ஆல் தி ஏடிஸ், ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்துடலாம். ப்ளஸ் ஒரு பெரிய உங்களோட மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா? டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டாஸ்க் மாஸ்டரா? யாராவது ஒருத்தங்க நீங்க ஆன்சர் பண்ணலாம். இன்னும் மைக்கே வாங்க மாட்டீங்க, பின்னாடி அடிப்பாரோ அதுக்கப்புறமா? யாராச்சும் சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் ஸ்ட்ரிக்ட்டெல்லாம் இல்ல, கூலா தான் ஹேண்டில் பண்றாரு. கூலான அதே பயந்து சொல்றீங்க. இல்ல வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க வந்து எந்த பர்టిక్యులர் சீன், ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சீன் பண்றப்போ உங்களுக்கே பயமா இருந்துச்சா? பிகாஸ் த்ரில்லர்ன்றப்போ சார் சொன்னாரு நான் பண்ண இத்தனை படத்துல இப்படி ஒரு பயமா நான் வந்து அனுபவிச்சதில்லை, இட் இஸ் ரியலி ஸ்கேரி அப்படின்ட்டு. ஸோ நீங்க இதை ஒர்க் பண்ணப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல கொஞ்சம் ஸ்கேரியா இருந்ததா? நிறைய ஷூட் டேஸ் வந்து நைட் ஷூட் இருக்குது. அதனால் வந்து அந்த நைட் ஷூட்டில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், சுனில் சார் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அந்த ஏரியாவே அப்படி தான் இருந்துச்சா. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருந்தது தான். ஓகே, உங்களோட பயம் இது. சார் உங்களோட பயம் என்ன? மைக்கை கொடுத்து என்கிட்ட பேச வச்சிருவாங்களோன்றது தான் என்னோட பயமே. சார் பேசுங்க சார், நீங்க பேசுங்க. நான் என்ன பேசுறது? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க சார்? சார் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டு ஓரமான்னு தட் ஜம்ப் அந்த ஸ்கேர் இருக்கிற ஒரு போர்ஷன் இந்த ஃபில்ம் நீங்க ஷூட் பண்றப்போ இல்லை நிறைய இருக்குது படத்தில் நிறைய சீன் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஷூட் பண்ணும் போதுமே எங்களுக்கு அப்படி தான் இருக்குது. சரி, நீங்க அதை விட்டுருங்க. ஆர்டிஸ்ட்ல யார் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்ஃபர்டபுள்? ஏன்னா இந்த ஏடிஸ்க்கு வந்து ஒன்று இருக்கு, சொன்னா அவங்க வந்து கேரவன்லேருந்து இறங்கி வந்துடுவாங்கப்பா, அவங்க ரொம்ப கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான கேள்வி இல்லை, பாஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ண ஆர்டிஸ்ட் யாரு? இல்லை எல்லாருமே சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் தான். யாரும் எல்லாம் சேஃப் பாலாக போடாதீங்க, கட் அண்ட் ரைட்டாக பேச. இல்லை நிஜமாலே இந்த டீம் படத்தில் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் தான். ஏங்க இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக நீங்கள் பேசினா தக்க சன்மானம் வந்து ப்ரொடியூசர்ஸ் டீம் வழங்குறதா பேசிக்கிட்டாங்க வெளியில். இல்லை யாருமே அந்த மாதிரி ட்ரபிள் கொடுத்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நான் தான் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் இருந்தேன். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லலாம், யாரும் எந்த ட்ரபிளும் கொடுக்கல. ஸோ ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாமே இருந்தாங்க. ஓகே, அடிச்சு கேட்பாங்கடா சொல்லாதன்ற மாதிரி அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்காப்புல நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வின்னா இருக்க போது. இதே டீம் இன்னும் பிரம்மாண்டமாக இன்னொரு மிகப்பெரிய படத்தில் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் டீம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஐ திங்க் வெல் டிசர்வ்ட்
நல்ல கைத்தட்டலுக்கு டிசர்வ் பண்ற ஒரு ட்ரெய்லர் தான் இது. ஒவ்வொரு கேரக்டரும் யூனிக்கா ஸ்டாண்டர்ட்னு தெரியுது. அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த ட்ரெய்லர் இட் செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச் டீம் இந்திராக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எஸ், கதையின் நாயகனை மேடைக்கு கூப்பிடுற நேரம் இது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருடைய ஆக்டிங் கரியர்ல முதல் படத்திலேயே அவர் எந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றத அவருடைய பொட்டன்ஷியலை முதல் படத்திலேயே காமிச்ச ஒரு நடிகர் தான் நம்முடைய வசந்த் ரவி. தரமணி அப்படின்ற படத்துல நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய ஃபுல்லஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அண்ட் இந்த படம் இஸ் நோ வண்டர். இந்திரா அப்படின்ற படத்துல மீண்டும் ஒரு முறை வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். வெரி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டலோட கேன் வி ஹேவ் வசந்த் ரவி ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். தேங்க்யூ. ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? இங்க எல்லாருமே இருக்கீங்க, குவைட்டா இருக்கீங்க. சில பேர் வந்து இங்க மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க. பட் நான் எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எந்த விதத்துலையும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது. நான் ஏன் படம்னு சொல்லலை. சில படங்கள் வந்து மனசுல இருந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடை தான். இந்திரா வந்து என்னோட 7th ஃபிலிம். நான் 6 படம் பண்ணியிருக்கேன். இந்த 6 படத்தில் ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் ஒரு வேவ்லென்த்தில் சிங்கோட இருப்போம். பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்து சபரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. நான் எஸ் சொன்ன தருணத்துலேருந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்க்ல இருக்கிற ஒரு அபூர்வம் ஒரு ஃபிலிமுக்கு அது நடக்கிறது. அது டைரக்டர் சபரீஷ்ல ஆரம்பிச்சு, அஜ்மல் மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு, ப்ரொடியூசர் இர்ஃபான் சார், ஜாஃபர் சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி தான் அமைச்சது. மேரின் எஸ்பெஷலி, அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழில் பட்டாசு தனுஷரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சபரீஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா? ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், தெலுங்குல அவங்க நிறையா படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சபரீஷ் இது புல் பண்ணிடுவாங்களா? இது ரொம்ப இன்டென்ஸ்டான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினச்சி பார்க்கல, அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார், அவர் வந்து நானும் சபரீஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சபரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொன்னார். எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் த நம்பர் டு சபரீஷ் உடனே கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்டு. அவர் வந்தோடனே அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு விதமாக எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ, யூ டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த படத்தில். அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும். சார் வந்து தெலுங்குல ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார். அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளாக இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர், நான் அவர் இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில் இங்கே மாதிரி எல்லா இடத்துலையுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணும்போது, வசந்த் இப்போ தான் நம்ம பேனர் போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த போஸ்டரை உன்னோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையாக இருக்குது சார், உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது நிஜமாக சொல்கிறேன். அண்ட் அந்தளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே சொல்கிறேன், வேற யாரும் அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கே முடியாது. அதான் உண்மை. அது நீங்கள் படம் August 22 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அண்ட் அகெயின் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி, புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்கள். ஆக்சுவலி
நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் பண்ணலாம், எப்படி தான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்ணுறது, எப்படி தான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணணும். நம்ம பிலீவ் பண்ணுறதோட அது ஃபஸ்ட்டு பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைன் டச் ரவி சார். அவர் உள்ளே வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது, புது லைஃப் வந்தது. இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற மீடியா ப்ரெஸ் நீங்கள் கேரி பண்ணுற ரிப்போர்ட்ஸ் இல்லை வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பில்லர் சொல்லி போட்டது ட்ரைன் டச் ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட் சார். நீங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது, ஓன் பண்ணது, இந்த இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சார். அண்ட் சஞ்சய் பிரதர்கிட்ட நான் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் பேக் எண்டில் அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ட்ரைடன் சார் குள்ளே போகிறதுக்கு. தேங்க்யூ சஞ்சய், மீன்ஸ் அ லாட், மீன்ஸ் யூ, ஐ மீன் லவ் யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு, அதில் இன்ட்ரடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானரா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எப்போவுமே நினச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில் கொடுத்தீங்க, ராக்கியில் கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அதுலேருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன், அதில் ரொம்பவே லவ் பண்ணிங்க. ஆக்சுவலாக அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, யுவர் லவ் வாஸ் இம்மென்ஸ். அந்த விதத்தில் இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்பில், என் கெரியரில் ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியரில், என் லைஃப்பில் ஒரு முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசில் தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக நம்ம லைஃப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியரில் தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமாக அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியாக நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்தில் ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடென்ட்டாக பேசலை, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். நான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் August 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறையா பேர் நிறையா விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்குது கூலி வரதுக்கு, August 14 வரீங்க, ஐ மீன் August 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 days போதுமா உங்கள் படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14 கூலியும் வந்து பாருங்கள். ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான், ஐ ரியலி லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் 8 days கழிச்சு கூலி வருது, ஐ மீன் 8 days கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 days கேப்பில் சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசில் இருக்குது, என்னோட ஹார்ட்டில் இருக்குது. அண்ட் கூலி பாருங்கள், இந்திராவும் பாருங்கள். அண்ட் எந்த விதத்துலேயும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்டராக ஒரு படமே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேருமா, ஆடியன்ஸ்கிட்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், எப்படியாவது இந்த படம் கரெக்டாக பொசிஷன் ஆயிடணும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார், நீங்கள் வந்து பண்ணுற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்ணுறாரு. சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் சொல்லும் போது சொல்லுவார், ஏதாவது நான் பண்ணணும், சினிமாவுக்கு ஏதாவது பண்ணணும், ஐ ரியலி லவ் திஸ் ஸோ மச் அப்படின்னு. தேங்க்யூ சார், ஐ மீன் இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ஐ மீன் நீங்கள் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு இன்னும் நிறைய லைஃப் தரணும். அது எல்லாத்துக்குமே உங்கள் மனசு தான் காரணம், அது எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சபரீஷ் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாத்தேஸ்வரன் ராக்கி, தருண் தேஜா அஸ்வின்ஸ்,
அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரிஷ். அதில் வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில், நான் வந்து நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கோ 10 டேஸ்லேயோ அவர் தனுஷ் சருக்கே படம் பண்ணுவார். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்ணுறாரோ, இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்திராஸ் கம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது வந்து உங்கள் படம். நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னனோ, இந்த படம் நீங்கள் தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வில் ஷோ யூ ப்ரெஸ் ஷோ. இந்த படம் நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன், நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்குது, ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இது உங்கள் படமாக எடுத்து நீங்கள் ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் சேர்த்து விடுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி 1st floor, 2nd floor, 3rd floor, ground floor எல்லாத்துக்குமே தேங்க்யூ. Thank you so much, sir. I think ஒரு heartfelt conversation இருந்தது. Nothing felt exaggerated. இங்கே தோணுதை பேசியிருக்கீங்க. This film will truly be a good success. And in fact, மொத்த டீமோட ஒரு பெரிய எலிவேஷனாக இருக்க போது. All the very best. Thank you once again. Thank you. Lovely to have you here. Beautiful-ஆ ஹாஸ்ட் பண்ணுறீங்க. Thank you. நான் பயந்துட்டு இந்த யார் வந்து ஹாஸ்ட் பண்ண போகிறாங்க, எனக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய க்ரௌடை இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது உங்களோட சிறப்பாக யாரும் பண்ண முடியாது. தேங்க்யூ so much. Thank you. Means a lot. Thank you, sir. Success meetல நான் பேசுறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. So that's the confidence the entire team has on this project, and this will be a huge success for sure. Thank you so much, sir, for coming to the show. So அடுத்தபடியா இப்போ ஒரு சூப்பரான லைவ் மியூசிக் ஷோ by Ajmal again. ஒரு சூப்பரான பாடலோட we have Ajmal. Can we hear it for Ajmal, please? அப்பப்போ நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்காக இந்த படத்தில் அஜ்மலோட ஒர்க் ரொம்ப அதிகம். எல்லா சாங்ஸுமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நான் வந்து நீன்றி நிறைய தடவை தேட்டரில் கேட்கும்போது நானே அழுதுருக்கேன் ஆக்சுவலாக அந்த பாட்டு கேட்டு. ஒரு தடவை எனக்கு தெரியாமல் யாரும் பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிருக்கேன். அண்ட் இவர் வந்து நான் ஆக்சுவலாக நான் வந்து அஜ்மல் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்லேருந்து சொல்கிறேன். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் தட்ஸ் கோனா பி ஹேப்பனிங் வெரி சூன். எனக்கு அஜ்மல் பார்க்கும்போது எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் வருதுன்னா, ரஹ்மான் சார் இருக்கும்போது ஹாரிஸ் சார் வந்தார் உள்ள. இன்னைக்கு அனி ப்ரோ இருக்கும்போது அஜ்மல் வர்றதுக்கான எல்லா ஸ்பேஸுமே இருக்குது, அதுக்கான எல்லா தருணமே இருக்குது. அண்ட் அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் அஜ்மல் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் இந்திரா படம் பார்க்கும்போது நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ அஜ்மல். அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சூர்யா, ராஜீவன் சாரோட சன். அவரோட பொண்ணு ஒன்று கண்டெயின் ஒர்க் பண்ணோம். அண்ட் சூர்யா வந்து செட்டு மாதிரியே தெரியாது, ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு படத்தில். அண்ட் தேங்க்யூ சூர்யா, வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகெயின். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரபு, அவரை பற்றியும் சொல்லி ஆகணும். வெப்பன் என்னோட ஒர்க் பண்ணார். அந்த ஒர்க்கை பார்த்து பிடிச்சி போய் தான் நான் சபரீஷ்ட சொன்னேன், நீங்கள் இந்த சினிமாட்டோகிராஃபரை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும், ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுவாருன்னு. ஸோ பிரபு, தேங்க்யூ பிரபு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. யூ ஹாவ் அ லாங் வே டு ஹெட். அண்ட் தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ டு த 80s. ஐ மீன், நீங்கள் இல்லைன்னா படமே கிடையாது. ஆக்சுவலி அவங்க ஒர்க் பண்ணுற விதம் வந்து நான் எந்த படத்துலையுமே இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 80s பார்த்ததில்லை. சில பேர் வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா 2 80s வந்து அவங்க தப்பு சொல்ல முடியாது, 2 80s வந்து படத்தை விட்டு போயிடுவாங்க, அவங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் ஆல் தட். பட் இங்கே வந்து சபரீஷ் வந்து எல்லா 80s-மே அப்படியே ஹோல்ட் பண்ணி படம் டிலே ஆகிறதுக்கு ஒரு 1 year ஆச்சு ரிலீஸ் டிலே ஆகிறதுக்கு. பட் ஸ்டில் தே ஆர் ஸ்டில் ஹோல்டிங் வெரி ஸ்ட்ராங். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சபரீஷ், அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். It really thank you so much. Thank you.